எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், மேயர், சேர்மன் எல்லாம் வருவாங்க. நீங்க தான், மாற்றுக்கிறதுல இல்ல. ஆனால் நம்ம தொடர்ந்து 10 ஆண்டு இருந்தோம். இன்னைக்கு 4 வருஷம் எதிர்கட்சியா இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவமானப்படுற ஒவ்வொருத்தரும். நாங்க மட்டும் இல்லை, எவ்வளவு அவமானப்படுறீங்க. சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வேலை நடக்குது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீ எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், மகளிர் பாதுகாப்பு ஒரு நாளைக்கு போடுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு விஓ ஆபீஸ் போக முடியாது, ஒரு மாநகராட்சி ஆபீஸ் போனா ஒரு பியூ கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. மதிக்கிறோம். ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவுன்சிலர் எல்லாம் வேலை சொல்றது இல்ல. நம்முடைய முன்னாள் உள்ளாட்சி மன்ற பகுதிக்கு வேலையே சொல்றாங்க. ஏன்னா நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆகவே நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும். எடப்பாடி தலைமையில நல்ல கூட்டணி அமைக்க கவலையே படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் எடப்பாடி கூட்டணி அமைப்பார். நாங்க கூட கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி உறுதி. இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகளும் உண்டு. நாளை கூட்டுறவு சங்கத்திலே உள்ளாட்சியிலேயோ திடீர்னு அது வர முடியாது. யார் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு உண்டு. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். நான் இதுக்கு முன்னாடி அருண்குமார் தெரியும், அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எந்த வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைப்பதற்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்போம். மாற்றுக்கிறது. ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்றுங்க. அதே போல பொறுப்பாளர்கள் போட்டிருக்கு அப்படின்னா பொறுப்பாளர் மதிக்கணும். இன்னைக்கு இவங்க பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நான் மாவட்ட செயலர், தலைமையில் செயலர், நான் மாவட்ட செயலர். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு நான் எப்படி மரியாதை அதே போல மாவட்ட செயலர் மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே கொடுப்போம். அதேதான் அடுத்தது பகுதிக்காக இருந்தாலும் சரி, ஒன்றியத்துக்காக இருந்தாலும் சரி, பேரூராட்சிக்காக இருந்தாலும், வார்டுக்காக இருந்தாலும் சரி, பூத்துக்காக இருந்தாலும், பகுதிக்காக எல்லா பக்கம் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நம்ம போட்டுக்கோன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பொறுப்பாளர் பகுதி சேர், ஒன்றிய சேர், பேரூராட்சியாளர்கள் நீங்க 10 மணி யாரா இருந்தாது அவர் பொறுப்பாளர். அதுக்கப்புறம் கீழே மதிச்சு நீங்க ஒற்றுமையா இருந்து போட வேண்டியவர்கள் அந்த 9 பேர். நீங்க எப்பவுமே பூத்திலே உட்கார்ந்துருப்பாங்க, நல்ல பூத்தை பத்தி தெரியும். அவங்களுக்கு போட்டு நீங்க மற்றவங்களை போட வேண்டியது அவங்களே போடுங்க. ஆனா அவங்க வேலை செய்யணும். சீனியரா இருந்தாலும் சரி, மூத்தவங்களா இருந்தாலும் அவங்களே போடுங்க. புதுசார்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் முழுமையா பணியாற்றக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. புதுசு 9 தலைவர் தான் உங்களுக்கு சொன்ன 9 பேர் எப்படின்ட்டு 2 பேர் கலந்து வந்துடுறாங்க. சகோதரிகள் வர்றாங்க, அதே போல ஆண் பெண் 2 வர்றாங்க. அதுவே 2 கலந்து வருவாங்க. அவங்க அந்த பூத்துல அந்த 100 ஓட்ட பொறுப்பு, அந்த 100 ஓட்டை நமக்கு வாங்கி தரணும். அந்த மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு இருங்க. அதாவது நேரங்கள் சீக்கிரம் போயிடும். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருடம் கூட இல்லை.